வணக்கம், நான் அன்னபூரணி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் சர்வீசஸ் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் எசென்ஷியல் சர்வீஸில் மோஸ்ட் சிம்பிளான எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜருக்கு நம்ம காலேஜ் வரும்போது என்ன நடக்குதுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்த உடனே ஏதாவது ஒரு காரணத்தினால பேஷண்ட்க்கு பல் எடுக்க வேண்டியிருக்கு. முக்கால்வாசி நேரம் அது பேஷண்ட்கே தெரியும், பல் சொத்தப்பட்டிருக்கோ இல்லை ஆடுது, வலி தாங்க முடியல, அந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு பேஷண்ட்டை அந்த ப்ரொசீஜருக்கு ஃபிட்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணிப்போம். பிபி, அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிவிட்டு ஃபிட்டாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறமா பேஷண்ட்டை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சேரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் கோவிட் இந்த சீசனில் ஆர் இந்த பேண்டமிக் டைம்லன்னு காமிச்சிட்டு, அண்ட் பிபிஇ ப்ரொடெக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் கிட்டு போட்டுட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அது எந்த வித தொற்றும் டாக்டர்கிட்டேருந்து நோயாளிக்கோ நோயாளிக்கிட்டேருந்து டாக்டர்கிட்ட பரவாமல் இருக்கிறதுக்காக போடுறது. ஸோ இந்த பிபிஇ கிட்டையும் போட்டுட்டு ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு பேஷண்ட்க்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான், பேஷண்ட் ஃபிட்டாக இருக்காங்களா பார்க்குறது எல்லாமே சேம் தான். ஆனால் வழக்கமாக மாஸ்க்கு, ஹெட் கேப்பு, க்ளவ்ஸு இதெல்லாம் மட்டும் போட்டுட்டு பண்ணுவோம். இப்போது இந்த கொரோனாவோட ரிஸ்க் அதிகமாக இருக்க இந்த டைமில் நம்ம பிபிஇ சொல்லக்கூடிய ஃபுல் பாடிக்கான அந்த சூட்டும், அப்புறம் ப்ரொடெக்ஷன் காகுல்ஸ், N95 மாஸ்க், அப்புறம் ஹெட் கேப் இதெல்லாம் போட்டுட்டு செய்ய வேண்டியிருக்கு. இது மூலயமா நம்ம டாக்டர்ஸும் இன்ஃபெக்ஷனோட ரிஸ்க்கை குறைச்சிக்கிறோம். பேஷண்ட்க்கும் ஒரு பேஷண்ட்க்கும் அந்த பிபிஇ கிட் நாங்கள் மாற்றுறோம். ஒரு கிட்டே டாக்டர் போடுற அதே கிட் இல்லை, இன்னொரு பேஷண்ட்க்கு போடுறது. அதனால் பேஷண்ட்க்கும் ரிஸ்க் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப குறையுது. தேங்க்யூ.